கொசு வலைய இப்படி போட்டுக்கிட்டு கொசு என்ன கடிக்குது கொசு என்ன கடிக்குது அப்படின்னு சொன்னா இது யாரோட தப்பு? கொசு வலைய எப்படி நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல. இந்த கொசு வலை கொசு கிட்ட இருந்து உங்களை பாதுகாப்பு பண்றதுக்கு தான். ஆனா அதை நீங்க க்ளோஸரா இப்படி வச்சுட்டு கொசுவெல்லாம் வந்து கடிக்குதுன்னு சொல்லும் போது உங்களோட தப்பு தானே. இன்னுமா நான் சொல்ற இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியல? ஆண்கள் பெண்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும், அன்பா இருக்கணும், உதவியா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா சில பெண்கள் அப்படிப்பட்ட ஆண்களை எப்படி அவங்க பாத்துக்கணும், பொதுவா ஆண்கள் மேல இருக்கிற தவறான கருத்துக்கள் வச்சுட்டு தன்னுடைய லைஃப் பார்ட்னரும் அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபெமினிசம் பேசிக்கிட்டே அந்த ஆண்களை ஹர்ட் பண்ணிட்டே இருந்தா யாரோட லைஃப் ஸ்பாயில் ஆகுது? பெண்கள் நீங்க வேலைக்கு போங்க, பினான்சியல் ஸ்டேட்டஸை பார்த்துக்கோங்க, குடும்பத்தை கவனிச்சுக்கோங்க, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே மனைவி தான் பண்ணணும். உங்களோட ஃபேமிலியில மனைவி மட்டுமே வேலைக்கு போகணும், கணவன் வீட்லயே இருக்கணும், அவர் சமையல் பண்ணட்டும், அவர் வீட்டு வேலையை பார்த்துக்கட்டும், இப்படி நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பாருங்க உங்க ரோலை. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? மென்ஸ் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பார்த்து லவ் பண்றீங்க, லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும்னு ஒத்த கால்ல நின்று ஊரை கூப்பிட்டு பிடிச்சவங்கள கல்யாணமும் பண்ணிக்கிறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா உங்க பாய் ஃப்ரெண்ட் லவ்வராகவே இருப்பாங்க அப்படின்னா எப்படி? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்போது கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும், லைஃபை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒர்க் விஷயத்துல கொஞ்சம் பிஸி ஆகிறாங்க. அப்படின்னா முன்னாடி நீங்க லவ் பண்ணிட்டு இருந்த ஸ்டேஜ் அதே மாதிரி தான் கல்யாணத்துக்கு அப்புறமா உங்களோட மேரிட் லைஃப்லையும் எப்போ பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, உங்க கூடயே இருப்பாங்க, வெளியில அவுட்டிங் கூட்டிகிட்டே போயிட்டு இருப்பாங்க, கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு பேம்பர் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா இது யாரோட தப்பு? காதல் கல்யாணம் மேக்சிமம் போய் டிவோர்ஸ்ல முடியறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த அளவுக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் கல்யாணம் ஆயிடுச்சுல இன்னும் எங்க நம்மளை விட்டுட்டு போறாங்க அப்படின்ற ஒரு அலட்சியமும், லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோயிஸ்டிக்கா நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போறதும் தான் முக்கியமான காரணம். அரேஞ்ச்டு மேரேஜ்ல கூட கொஞ்சம் பயம் இருக்கும், எங்க நம்ம கணவர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ, நம்மளோட மனைவி நம்மளை வெறுத்துருவாங்களோ, நம்மளோட இல்லற வாழ்க்கை பாதிப்படையுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. புரிதலும் அங்க அதிகமா இருக்கும். முக்கியமா செல்ஃப் எஸ்டீம்ல கவனம் செலுத்துவாங்க. லவ் பண்ணும்போது இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்ற ஒரு வார்த்தைக்கே அர்த்தமே தெரியாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா லவ் அப்படிங்கும்போது அளவுக்கு அதிகமா நீயும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஈக்குவாலிட்டின்ற பேர்ல ஷேர் பண்ணிக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் அது ஓகே தான். லவ்ல இருந்து கல்யாணத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க கப்பலா மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதே ஃப்ரெண்ட்லி நேச்சரோட ட்ராக் பண்ணா அந்த சந்தேகம், பொசசிவ்னஸ் சந்தேகமா மாறாது. அண்ட் சந்தேகப்பட்டீங்க அப்படின்னாலுமே உட்காந்து பேசுவீங்க, ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசி கிரவுண்ட் ரூல்ஸா செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பவுண்டரிஸ் வச்சுப்பீங்க. இது எதையுமே பண்ணாததுனால தான், ஒரு ப்ரொடக்டிவான டைம் கூட கொடுக்க முடியாததுனால தான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே, ஈவன் செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும், ஜெயம் ரவியா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாமே காதல் திருமணம் பண்ணியும் கூட அது ஈஸியாக போய் டிவோர்ஸில் போய் முடியறதுக்கு முக்கியமாக குழந்தை எடுத்து அது பசங்களா பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட ஐஸ்வர்யா, தனுஷ் இந்த மாதிரி கப்பல் எல்லாம் டிவோர்ஸ்க்கு கூட வாழ்ந்த வாழ்க்கையவே வெறுத்துட்டு டிவோர்ஸ் கொடுத்தா போதும்னு முடிவெடுக்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, மனைவி என்னதான் வந்து விவாகரத்து கொடுத்தாலுமே ஆண்களோட அஸ் அ கணவரா அவங்க மனசுல ஒரு தடவை மனைவின்னு நினைச்சிட்டாங்க, அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களுக்கு இந்த ஒரு அன்பும் புரிதலும் கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லவ், அந்த ஃபர்ஸ்ட் வைஃப் அப்படிங்கிறது அவங்க மனசுல எப்பவுமே தான் இருப்பீங்க. ரீசெண்டா ஏஆர் ரஹ்மானோட எக்ஸ் ஒய்ஃப்க்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே அவர் ஓடி வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு அவங்க கிட்ட நலம் விசாரிச்சுட்டு வேற என்ன தேவைப்படுதுன்ற அவரோட அன்பை வெளிப்படுத்திருக்கிறார் இல்லையா? இந்த மாதிரி தாங்க நிறைய ஆண்களுக்கு அன்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா தேவைப்படுது. ஆனா பெண்கள் நிறைய பேர் ஆண்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிறதே இல்லை. நீங்க புரிஞ்சுக்கணும்னா வேணா ஒண்ணு பண்ணுங்க, பெண்கள் நீங்க வேலைக்கு போங்க, பினான்சியல் ஸ்டேட்டஸை பார்த்துக்கோங்க, குடும்பத்தை கவனிச்சுக்கோங்க, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே மனைவி தான் பண்ணணும். உங்களோட ஃபேமிலியில மனைவி மட்டுமே வேலைக்கு போகணும், கணவன் வீட்லயே இருக்கணும், அவர் சமையல் பண்ணட்டும், அவர் வீட்டு வேலையை பார்த்துக்கட்டும், இப்படி நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பாருங்க உங்க ரோலை. அப்போ உங்களுக்கு தெரியும், வெளியில இருக்கிற டென்ஷன், ப்ரெஷர், வீட்டில் இருக்கிற கமிட்மெண்ட்ஸ், இஎம்ஐ, இது எல்லாமே ஒரு அன்றாட வாழ்க்கையில சராசரியான ஒரு குடும்பமா இருந்தாலுமே அவங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் வருது, அது எப்படி, அதுவும் முக்கியமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது எல்லாமே அஸ் அ லேடியா நீங்க எடுத்து பாருங்க. ஒரு வாரம்
நீங்க ஒரே வாரம் நீங்க ஹஸ்பண்ட் ரோல்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டென்ஷன், மென்டல் ப்ரெஷர் எந்த அளவுக்கு, அவங்க குடும்பத்தையும் விட்டு கொடுக்காம வேலையும் பார்த்துட்டு இல்ல பிசினஸா இருந்தா பிசினஸையும் பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கும் புரிய வரும். நல்ல வைஃப் மெட்டீரியலா இருக்கணும்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லா தியாகமும் பண்றேன், நான் ஃபேமிலிக்காக இதெல்லாம் விட்டு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்றீங்க. இப்போ நீங்க எதிர்பார்த்த உங்களோட ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், அது இல்லாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போ இருக்கிற மாடர்ன் கப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஹஸ்பண்டே ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. நான் வேலைக்கு போறேன்னா நீயும் இண்டிபெண்டா இருக்கலாம், நீயும் வேலைக்கு போ. நம்மளோட ஃபேமிலி க்ரோத்துக்கு நீ எப்படிலாம் அப்கிரேட் பண்ண முடியுமோ, படிக்கணுமா படி, நீ வேற ஏதாவது வேலை போகணுமா போ, அப்ராட் போறியா, நீ இப்போ வந்துலாம் ஆண்கள் அப்ராட்ல போய் வேலை பார்ப்பாங்க, இங்க பெண்கள் அவங்க சொந்த ஊர்ல இருப்பாங்க, இன்லாஸை பார்த்துக்குவாங்க, இல்லை ஃபேமிலியில இருக்கிற குழந்தைங்களை பார்த்துப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா இப்போ வந்துட்டு ஆண்களோட ப்ராட் மைண்ட் செட்டப் எப்படின்னா, இன்கேஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆன்சைட் ஜாப் அப்படின்னு சொல்லி மனைவிக்கு வரும்போது அவங்க ப்ராட் மைண்டடா தாராளமா நீ அப்ராடுக்கு உனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிட்டு இங்க இருக்கிற வேலைங்க எல்லாமே சில ஹஸ்பண்ட்ஸ் இங்க இருந்து பாத்துக்கிறாங்க. டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா ஆயிரும், ஊர் என்ன பேசும், உங்க ஃபேமிலியில வர பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போறோம், இது எல்லாத்தையும் அவங்க கன்சிடர் பண்ணிட்டு இது எதுவுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அஸ் அ ஒய்ஃபா அவளுக்கும் ஒரு மனசு இருக்குது, அவளுக்கும் ஒரு கரியர் கோல் செட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனையோ ஆண்கள் ஒய்ஃபை வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ அவங்களோட விருப்பப்படி ஒர்க் பண்றதுக்கு ஃப்ரீடமும் கொடுக்குறாங்க. அவங்க கோலை அச்சீவ் பண்றதுக்காக சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களோட மனசு, மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உடல் நலத்தை பாக்குறது எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு, ஆனா மென்டல் ஹெல்த் அப்படின்னு வரும்போது இன்னும் நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாம தான் இருக்கு. அவனுக்கு என்னப்பா ஆம்பளை தானே, ஸோ இந்த பொண்டாட்டி இல்லை அப்படின்னா இன்னொரு பொண்டாட்டி கட்டிக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வச்சுக்கலாம், இல்லை அவன் எப்படி வேணாலும் வாழலாம், ஆம்பளை எப்படி போனாலும் வந்துட்டு ஊர் ஒன்றும் சொல்லாது, பெண்ணுக்கு தான் பாதிப்பு, இன்னும் பெண்கள் தான் வந்துட்டு முன்னேறலை அப்படின்னு சொல்லி இன்னும் ஃபெமினிசமோ மாஸ்குலினிசமோ இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றது இன்னும் வரலன்னு தான் அர்த்தம். அதுவும் இல்லாமல் ஈக்குவாலிட்டி ஒரு பக்கம் விடுங்க, நீங்கள் நிம்மதியாக குடும்பம் நடத்த முடியுமா, உங்களோட வீட்டில் வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ லேடிஸ், உங்களை சுற்றி இருக்கிற ஆண்கள், அப்பாவா இருக்கலாம், அண்ணாவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், உங்க கணவனா இருக்கலாம், லவரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆண்களோட மனநிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்களே தவிர ஒரு ஆண் தன்னை காட்டிலே அதிகமாக பெண் சம்பாதிச்சு கொடுக்கணும், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு பொண்ணுக்கு ஆப்ஷன் இருக்கு, படித்து முடிச்சதுக்கு அப்புறமா வேலைக்கு போகலாம், போகாமல் கணவன் வீட்டில் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ரிலாக்ஸ்டாக ஹவுஸ் ஒய்ஃபாக ஹோம் மேக்கராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் ஒரு ஆணுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஹோம் மேக்கராக ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது. அது எப்படிப்பட்ட கணவனாக இருந்தாலுமே, அது எப்படிப்பட்ட ஆணாக இருந்தாலுமே அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும், குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் தான் இருக்காங்க. அதனால பெண்களாக இருந்து ஆண்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அவங்க உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.